பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. முதலமைச்சர் விஜய் அவர்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இன்று மதியம் 3 மணி அளவில் தலைமை செயலகத்தில் சந்திக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். நேற்றைக்கு தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோ அவர்களை நேரில் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அதே போல மதிமுக நிர்வாகிகள் பலரும் தாவேகா கூட்டணியில இணையணும் அப்படின்னு வைகோ அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருந்ததா சொல்லப்படுது. தகவல்கள் வெளியாச்சு. 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்டம் வேற நடைபெற இருக்கு. என்ன காரணத்துக்காக வைகோ அவர்கள் இப்ப மதியானம் 3 மணிக்கு முதல்வரை சந்திக்கவிருக்கிறாரு? மரியாதை நிமித்தமான சந்திப்பா? கூடுதல் தகவல்களை வழங்குங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதியம் 3 மணி அளவுல முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்துல சந்திக்கிறார். இந்த சந்திப்பு அப்படிங்கிறது தமிழகம் சார்ந்த சில கோரிக்கைகளை வைகோ முதலமைச்சரிடம் முன்வைப்பதற்கான சந்திப்புன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்களை வைகோ முதலமைச்சரிடம் பேசுவார் அப்படின்னு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்க கூட்டணி குறித்து முடிவெடுக்க முடியாது, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. மதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் நம்ம தாவேகா கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வைகோ கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வரும் 27ஆம் தேதி மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு. அப்போ நிர்வாகிகள் கிட்ட கருத்தை கேட்டு பெரும்பான்மை நிர்வாகிகளுடைய நிலைப்பாடு என்னவோ அதற்கு ஏற்ப அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்க வைகோ திட்டமிட்டிருக்காரு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வைகோவை அண்ணாநகர் இல்லத்துல நேர்ல போய் சந்திச்சு பேசியிருந்தாரு. அந்த சந்திப்புல அரசியல் ரீதியா பல விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு வைகோ முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போதும் அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் பேசப்படலாம் அப்படின்னும், அதே மாதிரி தமிழகத்தின் நலன் சார்ந்த சில கோரிக்கைகளையும் வைகோ முதலமைச்சரிடம் முன்வைப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு வைகோ செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது பல விஷயங்களை அவரும் சொல்லுவார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணியில நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்னு வைகோ சொல்லியிருந்தது பல விவாதங்களை எழுப்பி இருந்தது. இந்த நிலையில தான் முதலமைச்சரை வைகோ சந்திப்பதும் தற்போதைய அரசியல் சூழல்ல முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.